இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து யெகோவா ராஃபா ஊழியத்தின் வாயிலாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுல எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். வார்த்தைக்கு நேராக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நம்ம யாக்கோபை குறித்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். யாக்கோபை அவருடைய தகப்பன் ஈசாக்கு அனுப்பிவிடுகிறார். எங்கே அனுப்பிவிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு நீ போய் அங்கே உன்னுடைய மாமாவாகிய லாபானுடைய வீட்டிலே தங்கி அங்கே நீ பெண் கொள்ள வேண்டும். பதான் அராம் என்கிற இடத்திற்கு யாக்கோபை அனுப்பிவிடுகிறார். பதான் அராமிலே யாக்கோபு வந்து தங்கி தன்னுடைய மாமா வீட்டிலே வேலை செய்கிறார். நீங்கள் வேதத்தில் நல்லா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதனால் நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிவிட்டு அதுக்கடுத்த செய்திக்குள்ளே உள்ளர்த்தமாக போகிறேன். 14 வருடங்கள் அங்கே பணிபுரிகிறார். 14 வருடங்கள் பணிபுரிந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவரால் பெற முடியலை. மழையிலேயும் பனியிலேயும் வெயிலேயும் இருளிலேயும் அவர் கிடந்து தன்னுடைய மாமாவாகிய லாபானுடைய வீட்டிலே வேலை செய்து ஒரு ஆசீர்வாதத்தையும் அவரால் பார்க்க முடியலை. அந்த நேரத்தில் தான் இவர் எண்ணத்தோடு வந்தார் என்றால், தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு தான் வந்தார். ஆனால் என்னுடைய மாமா வீட்டிற்கு நான் போகிறேன், அங்கே கர்த்தர் என்னை உயர்த்துவார், அவர் மூலமாக சில ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு யாக்கோபு வந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், 14 வருஷம் ஒரு மனுஷன் வேலை பார்த்து அவரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியலை. இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 37வது வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 30:37. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் பொழுது அதிலே போடு என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபு, நீ புன்னை, வாதுமை, அர்மோன் என்கின்ற மரங்களுடைய கிளைகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி ஆட்டுக்கடாக்கள் தண்ணீர் குடிக்க வரும் பொழுது நீ அவைகளுக்கு போடு என்று சொல்லுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? இவைகளை செய்த பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த ஆடுகள் பலிகிற்று, உண்மையாகவே பலிகிற்று. அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், உண்மையாகவே பெற்றுக்கொண்டார். அதில் எந்த விதமான சந்தேகமும் அல்ல. அவர் மெய்யாகவே பிளஸ்ஸிங் ஆனார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இவருடைய ஆட்டுக்கடாக்கள் அநேக ஆட்டுக்குட்டிகளை ஈண்டது, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் கர்த்தர் யாக்கோபுக்கு எதையோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். நான் கேட்கிறேன் தேவ பிள்ளைகளே, வேதத்தில் எத்தனை மரங்கள் இருக்கிறது, எத்தனையோ மரங்கள் இருக்கிறது. ஒலிவ மரம் இருக்கிறது, பனை மரத்தை கூட தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பேரீச்சை மரங்கள் இருக்கிறது, அரச மரம் இருக்கிறது, அத்திப்பழ மரம் இருக்கிறது. எத்தனை மரங்கள், செடிகள் எத்தனை, எவ்வளவோ இருக்கிறது. ஏன் குறிப்பாக புன்னை, வாதுமை, அர்மோன் மரங்களை தேவன் சொன்னார் என்று நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படியானால் தேவன் எதையோ ஒன்றை யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபுக்கு ஏதோ ஒரு செய்தியை தேவன் கொடுக்க விரும்புகிறார். யாக்கோபு, நீ என்ன நினைக்கிற? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? மாமாவால் ஐஸ்வர்யம் ஆயிடுவேன், மாமாவால் நான் பிளஸ்ஸிங் ஆயிடுவேன். நீ மற்ற மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறாய், அவர்களால் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ என்னால் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் மூலமாக தான் நீ உயர்வடைய முடியும்.
உனக்கான ஆசீர்வாதம் என் கிட்ட இருந்து தான் வரும் யாக்கோபு. ஒரு மனிதனிடத்திலிருந்து வருவதல்ல. ஒரு மனிதன் மூலமாய் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என் மூலமாக தான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று கர்த்தர் யாக்கோபுக்கு தெள்ள தெளிவாய் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். நம்ம வேதத்தில் ஏற்கனவே பார்த்தோம், அது எத்தனை மரங்கள் இருக்கிறது. ஏதாயிலும் மரத்தை சொல்லாமல் ஏன் புன்னை, வாதுமை, அர்மோன் மரங்களை கட்ட சொன்னார்? நம்ம பார்ப்போம் பாருங்கள். ஓசியா 4:13 பாருங்கள். ஓசியா 4:13 நான் படிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று. போதும், அதோடு படிக்கணும். என்ன போட்டிருக்கு? கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லது. இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. நிழலுக்கு பேர் போனது. கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபு இந்த புன்னை மரத்தை கிளைகளை வெட்டி போடு. ஏன் புன்னை மரத்தை ஏன் வெட்டி போட சொன்னார்னா, புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. சரி, நிழல் எதை அடையாளப்படுத்துகிறது? நிழல் எதை அடையாளப்படுத்துகிறது? இன்னொன்று உன்னத பாட்டு 2:3 எடுத்து படிக்கிறேன் பாருங்க. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3வது வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நேசருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அல்லேலூயா. உன்னத சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்போ புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. அந்த நிழல் உன்னதமானவருடைய நிழலுக்கு ஒப்பான சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ நிழல், புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. அந்த நிழல் சர்வ வல்லவருடைய நிழலுக்கு ஒப்பானது, நேசருடைய நிழலுக்கு ஒப்பானது. நேசருடைய நிழலுக்கு ஒப்பான. அப்போ ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார் யாக்கோபுக்கு? யாக்கோபு, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய், உண்மைதான். நீ உயர்வடைய வேண்டும் என்று நினைக்கிறாய், உண்மைதான். ஆனா நீ என் நிழலுக்குள்ள வாப்பா. காலையிலேயே என் நிழலுக்குள்ள வா, என்னுடைய செட்டைகளுக்குள்ள வா, என் நிழலுக்குள்ள நீ தஞ்சம் அடைந்து கொள். நீ காலையிலேயே என்னை தேடி யாக்கோபு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்படணும், உண்மைதான். உயர்வடையணும், உண்மைதான். ஆனால் யாரும் கர்த்தருடைய நிழலுக்குள்ள வர விரும்பல, கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ள வர விரும்பல. பிற கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அதிகாலையிலேயே கர்த்தரை தேடுகிறீர்களா? அதிகாலையிலேயே கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வருகிறீங்களா? அவருடைய நிழலுக்குள்ள வாங்க, அவருடைய சட்டைகளுக்குள்ள வாங்க. நீங்க உயர்வடையணும்னா அவருடைய நிழலுக்குள்ள வாங்க, அவருடைய சட்டைகளுக்குள்ள வாங்க, அவருடைய சட்டைகளுக்குள்ள தஞ்சம் அடைந்து கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் யாக்கோபுக்கு மறைமுகமாய் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? புன்னை மரத்தை வெட்டி போட சொன்னார், வாதுமை மரத்தை வெட்டி போட சொன்னார், அர்மோன் மரத்தை வெட்டி போட சொன்னார். யாக்கோபு வெட்டி போட்டார். அதே போல் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுவல்ல, புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. நிழல் சர்வ வல்லவருடைய நிழலுக்கு ஒப்பானது. அந்த சர்வ வல்லவருடைய நிழல் நேசருடைய நிழலுக்கு ஒப்பானது. அப்போ கர்த்தர் புன்னை மரத்தை வெட்டி போடு என்று சொன்னால், புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. நீ என்னுடைய நிழலுக்குள்ள வாப்பா. உன்னை யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, உன்னை யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. என்னை அல்லாமல் ஒருவரும் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. என்னால் தான் உனக்கு ஆசீர்வாதம், என்னால் தான் உனக்கு பிளஸ்ஸிங் அப்படிங்கிறத கர்த்தர் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது என்ன மரத்தை சொல்கிறாரு? வாதுமை மரத்தை சொல்லுகிறார். வாதுமை மரத்தை சொல்லுகிறார்.
இந்த வாதுமை மரத்தை பாருங்கள், என்னாகமம் 17:8, என்னாகமம் 17:8 அந்த வாதுமை மரத்தை குறித்து பாருங்கள். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன சொன்னார்? பச்சையாக இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டைகளை உரித்து ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் பொழுது அவைகளை போடு என்றார். இப்போ புன்னை என்றால் நிழலுக்கு நல்லது. புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. அந்த நிழல் சர்வ வல்லவருடைய நிழல். அந்த சர்வ வல்லவருடைய நிழல் நேசருக்கு அடையாளமானது. இப்போ ரெண்டாவது என்ன சொல்லுகிறார்? வாதுமை மரத்தினுடைய கொப்புகளையும் வெட்டி போடுன்னு சொல்கிறார். இப்போ வாதுமை மரம் மோசையினுடைய சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த ஒரு மரம். இப்போ 12 குச்சிகளை வெட்டி வைத்தாங்க. அந்த 12 குச்சிகளும் வாதுமை மரத்தின் குச்சிகள். ஆனால் வாதுமை மரத்தின் குச்சிகள் ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்தது. ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்தது. துளிர்த்தது மாத்திரமல்ல, அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யாக்கோபுக்கு மறைமுகமாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க? யாக்கோபு, நீ உன்னுடைய மாமா லாபான் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டுடலான்னு நினைக்கிற, அவரால் நான் உயர்த்தப்பட்டுருவேன் நினைக்கிற. அப்படியெல்லாம் இல்லை யாக்கோபு. நீ என் நிழலுக்குள்ளே முதல்ல வரணும். ரெண்டாவது என் சாட்சியின் கூடாரத்துக்குள்ளே வா அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். சாட்சியின் கூடாரம், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மன்னா இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, 10 கற்பனைகள் இருந்தது. இப்போ இவைகள்லாம் எதுக்குன்னா, மன்னான்னா கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து கொண்டே இருக்கணும். மன்னானா கர்த்தருடைய வார்த்தை. 10 கட்டளைகள், கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வாக்குறுதிகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறாங்க? நீ என் நிழலுக்குள்ளே வர்றது மாத்திரமல்ல, என்னுடைய கற்பனைகளை நீ கடைபிடிக்க வேண்டும் யாக்கோபு. என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய பிரமாணங்களை நீ கை கொள்ள வேண்டும் யாக்கோபு. என்னுடைய அப்பம் என்கிற மன்னாவான வார்த்தைகளை நீ உச்சரிக்க வேண்டும். மன்னாவான வார்த்தைகளை நீ பார்க்க வேண்டும் யாக்கோபு. இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, மன்னாவான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டேன்னா, என் கற்பனைகளை எல்லாம் நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னுடைய கட்டளைகளை எல்லாம் நீ கை கொள்ள ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னுடைய கற்பனைகளை எல்லாம் நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, உன்னுடைய கோல் துளிர்க்கும் யாக்கோபு. உன் வாழ்க்கை துளிர்க்கும். உன் வாழ்க்கை துளிர்க்கிறது மாத்திரமல்ல, அது பூ பூக்கும். அது வாதுமை பழங்களை கொடுக்கும். அது வாதுமை பழங்களை கொடுக்கும், பூ பூக்கும், துளிர்க்கும் உன்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? யாக்கோபை தேவன் அழைத்து புன்னை, வாதுமை, அர்மோன் மரத்தினுடைய கொப்புகளை வெட்டி போடு என்று சொன்னார். யாக்கோபு வெட்டி போட்டார். ஆடுகள் பலியிற்றென்று பாருங்க. உண்மைதான், ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மைதான், அதை அவர் செய்தார் உண்மைதான். ஆனால் மறைமுகமாக இந்த மரங்களுக்குள்ள தேவன் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. அந்த நிழல் உன்னதமானவருடைய சர்வ வல்லவருடைய நிழலுக்கு ஒப்பானது. அந்த சர்வ வல்லவருடைய நிழல் நேசருடைய நிழலுக்கு ஒப்பானது. ரெண்டாவது வாதுமை மரம். வாதுமை மரத்தினுடைய கொப்புகளை வெட்டி போடுன்னு சொன்னார். வாதுமை மரம் மோசையுடைய சாட்சி கூடாரத்துக்குள்ள பிரவேசித்த ஒரு மரம். அது உள்ள பிரவேசித்ததுனால, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தன்னை காத்து கொண்டதுனால, பொறுமையோட காத்திருந்ததுனால அது துளிர்விட்டது, பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கை துளிர்விடும். அவனுடைய வாழ்க்கை பூ பூக்கும். அவனுடைய வாழ்க்கை
வாதுமை பழங்களை கொடுக்கிறதாய் மாறி கனிகளை கொடுக்கிறதாய் மாறிவிடும். நம்ம கனி கொடுக்கணும்னா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே நீங்கள் வரணும். கர்த்தருடைய சாட்சி கூடாரத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அவருடைய நிழலுக்குள்ளே வரணும். அவருடைய நிழலுக்குள்ளே தஞ்சமடையணும். இவைகளை எல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறிடும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? எங்கள் பெரியப்பா ஒரு பெரிய ஜாப்பில் இருக்கிறாங்க, எங்கள் மச்சான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு, எங்கள் உறவினர்கள் ஒரு பெரிய நிலையில் இருக்கிறாங்க, அவங்களால நான் பெரிய நிலைக்கு வந்துடுவேன், அவங்க எனக்கு எப்படியும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க என்னை எப்படியும் உயர்த்துவாங்க, எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்வாங்க அப்படின்னு நம்முடைய கண்ணோட்டம் பூரா அப்படியே இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, அவங்க எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களால உங்களை மேலே கொண்டு வர முடியாது. என் கர்த்தரால் தான் உங்களை மேலே கொண்டு வர முடியும். அவருடைய நிழலுக்குள்ளே வாங்குங்க, அவருடைய நிழலுக்குள்ளே தரித்திருங்க, காலையிலேயே அவருடைய பிரசனத்தை உணருங்க, காலையிலேயே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிங்க. அவருடைய வார்த்தை என்னுடைய கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளுடைய வார்த்தையை தியானிங்க, அவருடைய வார்த்தைக்குள்ளே இருங்க, அவருடைய நிழலுக்குள்ளே இருங்க, அவருடைய சட்டைகளுக்குள்ளே இருங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கிறதாய் மாறும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு வந்தது, அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது அப்படியே இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பினார். அப்போ என்ன, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்புவார், அது அப்படியே உங்கள் சிரசின் மேலே இறங்கும், உங்கள் சந்ததி மேலே இறங்கும். உங்கள் சந்ததி அந்த வார்த்தை அப்படியே பிடிக்கும். அது சந்ததி மேலே இறங்குகிறது மாத்திரமல்ல, சந்ததி சந்ததியாய் அந்த வார்த்தை உங்கள் சந்ததியை வழிநடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, மூணாவது மரம் என்ன மரத்தை ஆண்டவர் சொன்னாங்க? அர்மோன் என்கின்ற மரத்தை சொன்னாங்க. முதல்ல என்னது? புன்னை. ரெண்டாவது மரம் வாதுமை. மூன்றாவது மரம் அர்மோன் மரம். சரி, இந்த அர்மோன் மரம் எதற்கு பேர் போனது அப்படின்னு பார்ப்போம். எசேக்கியேல் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எசேக்கியேல் 31:8. தேவனுடைய வனத்திலுள்ள கேதுருக்கள் அதை மறைக்கக்கூடாதிருந்தது, தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானமல்ல, அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல, தேவனுடைய வனத்திலுள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல. இதில் அர்மோன் மரத்தை குறித்து எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறாரு? அர்மோன் மரத்தின் கிளைகளுக்கு நிகரல்ல. இப்போ என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அர்மோன் மரத்தின் கிளைகளுக்கு நிகரல்ல. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா இந்த அர்மோன் மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை போய் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்கள் பிரயாணம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்த அர்மோன் மரம் எப்படிப்பட்ட மரம்னு பார்த்தீங்கன்னா 60லிருந்து 100 அடி வரைக்கும் அந்த மரம் வளரக்கூடிய, 60 அடியிலிருந்து 100 அடி வரைக்கும் அந்த மரம் வளரக்கூடிய ஒரு மரம். அது மாத்திரமல்ல, அதனுடைய கிளைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மரத்தினுடைய கிளைகள் அங்கங்கே அப்படி படர்ந்து போகும் இல்லையா, அந்த படர்ந்து போகிற கிளைகள் 120 அடி நீளத்தில் அது படர்ந்து போகும். 60லிருந்து 100 அடி வரைக்கும், 60லிருந்து 100 அடி வரைக்கும் அந்த மரம் வளரும். ரெண்டாவது, அதனுடைய கிளைகள் எப்படி வளரும்னா 120 அடி அளவுக்கு சுற்றிலும் நான் சொல்கிற சுற்று வட்டாரம் ஃபுல்லாக 120 அடி அளவுக்கு அது தன்னுடைய கிளைகளை பரம்பி வளரும். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அதனுடைய வேர் இருக்குது பாருங்கள், வேர் 180 அடி ஆழத்துக்கு கீழே வரைக்கும் போகும். ஒரு மரத்தை வேரோட பிடுங்கி நீங்கள் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா வானளாவிய உயரத்தை கொண்ட ஒரு மரமாய் அந்த அர்மோன் மரம் இருக்கும். இப்போ ஆண்டவர் முதலாவது என்ன சொன்னாங்க? புன்னை மரத்தை
புன்னை மரத்தினுடைய கிளைகளை வெட்டி போடு, வாதுமை மரத்தினுடைய கிளைகளை வெட்டி போடு, அர்மோன் மரத்தினுடைய கிளைகளை வெட்டி போடு அப்படின்னு சொன்னாங்க. புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. அந்த நிழல் சர்வ வல்லவருக்கு அடையாளமானது. சங்கீதம் 91:1. அந்த சர்வ வல்லவருடைய நிழல் நேசருடைய நிழலுக்கு ஒப்பானது. அப்போ ரெண்டாவது வாதுமை மரம் மோசேயுடைய சாட்சி கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்த ஒரு மரம். மோசேயுடைய சாட்சி கூடாரத்துக்குள்ளே என்ன, அந்த உடன்படிக்கை பெட்டிகள் என்ன இருக்குது? மன்னா இருக்குது. ரெண்டாவது 10 கட்டளைகள் இருக்குது. மூணாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்குது. இந்த மன்னாவான வார்த்தைகளையும் 10 கட்டளைகளையும் நீ கை கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை துளிர்விடும், பூ பூக்கும், வாதுமை பழங்களை நீ கொடுப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ மூணாவது அர்மோன் மரத்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு நீ என் நிழலுக்குள்ளே வந்துட்ட, யாக்கோபு என் சாட்சியின் கூடாரத்துக்குள்ளே வந்துட்ட, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வந்துட்ட. வந்ததுனால இதெல்லாம் நடந்துட்டு நீ பூ பூத்துட்ட, துளிர் விட்டுட்ட, பூ பூத்துட்ட, வாதுமை பழங்களை எல்லாம் கொடுத்துட்ட யாக்கோபு. ஆனால் நான் சொல்கிறேன், உன்னை நான் எப்படி தெரியுமா வைக்க போகிறேன்? இந்த அர்மோன் மரம் எப்படி இருக்குது பார்த்தியா? இந்த அர்மோன் மரம் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தியா? அந்த அளவுக்கு உன்னுடைய வம்சம் உயர்ந்து நிற்கும். அல்லேலூயா. ஓ வம்சம் இந்த அர்மோன் மரத்தினுடைய வம்சத்தை போல எப்படி 180 அடி ஆழத்துக்கு தன் வேர்களை கீழே விட்டு நிற்கிறதோ, எப்படி 60 முதல் 100 அடி வரைக்கு அந்த மரம் எப்படி வளர்ந்து காணப்படுகிறதோ, அது மாத்திரமல்ல அதனுடைய கிளைகள் 120 அடி அகலத்துக்கு எப்படி பரம்பி வளர்ந்து நிற்கிறதோ, அதுபோல உன்னுடைய சந்ததியை நான் அர்மோன் மரத்தை போல நான் வளர பண்ணுவேன். உன் சந்ததி அர்மோன் மரத்தை போல இருக்கும். நீ என் நிழலுக்குள்ள வரும் பொழுது, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, என் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வரும் பொழுது, உன் சந்ததி அர்மோன் மரத்தை போல, வானளாவிய உயரத்தை போல, உன் சந்ததி அர்மோன் மரத்தை போல பரம்பி காணப்படும். அதான் கர்த்தர் சொன்னார். ஏசாயா 9:8 என்று நினைக்கிறேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது அப்படியே இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. சந்ததி சந்ததியாக இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த சந்ததி அர்மோன் மரத்தை போல் இருக்கிறது. அர்மோன் மரத்தை போல் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் தேவனுடைய நிழலுக்குள்ளே இல்லாமல் பேராதீங்க. கர்த்தருடைய நிழலுக்குள்ளே வாங்க. பாருங்களேன், ஒரு புன்னை, வாதுமை, அர்மோன்கிற ஒரு 3 விருட்சங்களுடைய கிளைகளை வெட்டி போடுன்னு சொன்னார். யாக்கோபு வெட்டி போட்டார். ஆனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் அதுக்குள்ளே, அந்த மரத்துக்குள்ளே ஏதோ ஒரு செய்தியை கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார். யாக்கோபு, நீ இரவு பகலென்று பாராமல் உழைக்கிறது உண்மைதான். வனாந்தரத்தில் ஆடுகளோடு ஆடாக இருக்கிற உண்மைதான். நீ வெயிலில் கிடக்கிற உண்மைதான். இதால் உன்னுடைய மாமாவாலேயோ உன்னுடைய சொந்த பந்தங்களாலேயோ உன்னை மேலே கொண்டு வர முடியாது. என் நிழலுக்குள்ள வா யாக்கோபு, என்னுடைய செட்டைகளுக்குள்ள வா யாக்கோபு, என்னுடைய உடன்படிக்கை பற்றியாய் என்னுடைய வார்த்தைகளுக்குள்ள வா யாக்கோபு, என்னுடைய கற்பனைகளுக்குள்ள வா யாக்கோபு. நீ இப்படிலாம் வரும் பொழுது நான் உன் சந்ததி எப்படி வைப்பேன் தெரியுமா? நீ பூ பூத்து, துளிர் விட்டு, பூ பூத்து, வாதுமை பழங்களை கொடுத்துருவ யாக்கோபு. அது மாத்திரமல்ல, அர்மோன் மரத்தை போல உன்னுடைய சந்ததி வானளாவிய சந்ததியை போல உன் சந்ததியை நான் மாற்றிருவேன் யாக்கோபு அப்படி என்று தேவன் மறைமுகமாய் கர்த்தர் ஒரு செய்தியை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். இந்த செய்தியினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தலைப்பு என்ன தெரியுமா? புன்னை, வாதுமை, அர்மோன். இந்த மரத்தை கொண்டு கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு நாளும் உங்கள் உறவின் முறையார பார்த்துடாதீங்க. இவரால் நான் மேலே வந்துடுவேன்னு நினச்சிடாதீங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் வேலையால், நான் அரசு வேலையில் இருக்கிறேன், என் அரசு வேலையால் நான் மேலே வந்துடுவேன் ஒரு நாளும் நினைக்காதீங்க. உங்கள் வேலையோ, உங்கள் உறவின் முறையார்களோ, உங்களுடைய சொந்த பந்தங்களோ, இல்லை உங்களுடைய வேறு என்ன விதமோ, எந்த காரியத்திலையும் நீங்கள் மேலே வர முடியாது. கர்த்தருடைய நிழலுக்குள்ளே வரும் பொழுது மாத்திரம்தான், கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே வரும் பொழுது தான், கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளும் பொழுதுதான், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை
உயர்த்துவார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, புன்னை, வாதுமை, அர்மோன் என்கிற மரங்களை கொண்டு ஆண்டவரே சுதந்திர தகப்பனை யாக்கோபுக்கு ஒரு செய்தியை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த செய்தியை ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. இவர்களும் கற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்கள் நிழலுக்குள்ளே வரணும்ப்பா. அப்பா, உங்கள் நிழல் புன்னை நிழலுக்கு அப்பா ஒப்பாய் இருக்கிறது. அந்த நிழல் சர்வ வல்லவருடைய நிழலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆண்டவரே சோதரம், அந்த சர்வ வல்லவருடைய நிழல் நேசருடைய நிழலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, அந்த நிழலுக்குள்ள அந்த பிள்ளைங்க வரணும்ப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே சோதரம், அப்பா மோசேயின் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே போன ஆரோனுடைய கோல், அந்த வாதுமை குச்சி துளிர்விட்டு ஆண்டவரே பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததப்பா. அதுபோல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே தேவனுடைய மன்னாவான வார்த்தையை அனுதினமும் பேசி ஆண்டவரே கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு ஆண்டவரே சோதரன் தகப்பன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்விடணும், பூ பூக்கணும், வாதுமை பழங்களை கொடுக்கிறதாய் மாறணும். அது மாத்திரமல்ல, அர்மோன் மரத்தை போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்பா வானளாவிய ஆசீர்வாதத்தை உடையதாய் ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நிற்கிற நான் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய சிரசின் மேலே தங்கியிருக்கும்படியாய் நான் ப்ளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே, நான் ப்ளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன், ஆமேன்.